ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பேரிசன் இன் பைத்தானில் வந்து எப்படி ஸ்ட்ரிங் கம்பேரிசன் பண்ணுவாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் கம்பேரிசன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் இன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் பைத்தான். ஸ்ட்ரிங் கம்பேரிசன் பார்த்தோன்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ். அது பைத்தான்லேயே நம்ம பார்க்க போகிறோம். Python has a number of operators and techniques for comparing techniques each with a specific function. இப்போ string compare பண்ணுறது பார்த்தோன்னா பைத்தானில் number of operators and techniques இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்னென்ன string comparisons எது மூலிமா நம்ம பார்க்கலான்னு பார்த்தோன்னா using relational operators, using regular expression, using is operator, creating a user defined function. இதெல்லாம் வந்து இது மூலிமா தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா using relational operators. The relational operators compare the Unicode values of the characters of the string from the 0th index till the end of the string. If the returns a boolean value according to the operator used. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூவும் கம்பேர் பண்ணும். எங்கேருந்து ஸ்டார்டிங் 0th இண்டெக்ஸ்னால் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் கம்பேர் பண்ணும். அது கம்பேர் பண்ணி சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா வேல்யூ வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் நமக்கு வந்து வரும். ட்ரூன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ அதோடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன் print of geek அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு ஈக்குவலா? எஸ், ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனா ஒவ்வொரு பொசிஷனாக செக் பண்ணும். இதையும் ரெண்டுமே ஈக்குவல் நமக்கு என்ன வந்துச்சு? ட்ரூன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கீக் கீக் அந்த கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் வந்து கேபிட்டல் ஜியும் இந்த லெட்டர் வந்து ஸ்மால் ஜியும் கொடுத்துருக்கேன். ஆஸ்கி வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜி தான் பெருசு, கேபிட்டல் ஜி கம்மி. அப்போ இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ பெருசாக இருக்கா? எஸ். அப்போ கண்டிஷன் நமக்கு ட்ரூன்னு வந்துடுச்சு. இப்போ அதே வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ இதே கொடுக்கும்போது இந்த ஜி பெருசாக இல்லை, ஏன்னா ஆஸ்கி வேல்யூவில் ஸ்மால் ஜி தான் பெருசு. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபால்ஸுன்னு வரும். ஆனால் நம்ம ஃபால்ஸுன்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவல் தான். ஆனால் நான் என்ன கொடுத்துருக்கேன் இங்கே இதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம் இல்லையா? இப்போ நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன். இப்போ நாட் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன ஆகும்? ஏன்னா இது ஃபால்ஸ், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ டபுள் ஈக்குவல் டு தான் வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸுன்னு வரும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸுன்னு டிஸ்பிளே ஆகும். இதான் ரெண்டு ஸ்ட்ரிங் வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணுற மெத்தடில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸும் ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இன் பைத்தான் we can use regular expressions to check Python string equivalence using their OR மாடியூல் வச்சு RE மாடியூல் வச்சு நம்ம அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அர்த்தம். RE அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த மாடியூல் வச்சு நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். Regular expressions provide a flexible and powerful way to define patterns and perform pattern matching operations on string. Regular expression பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு மெத்தடு. நம்ம ஸ்ட்ரிங் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் எதுன்னு பார்த்தோன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ அதோட எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளில் இம்போர்ட், அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இல்லையா, இம்போர்ட் பண்ணணும். ஆரின்னு கொடுத்துட்டேன். டெஃப் ஸ்ட்ரிங் நேமு STRT ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, ஸ்ட்ரிங் 2ல் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங் 1ல் இங்கே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு வரும். இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டும் இங்கே வந்து ஹலோன்னு நமக்கு வந்து பாஸ் ஆகிடும் ஃபங்க்ஷன் காலிங் மூலிமா. இப்போ பேட்டர்ன் ஈக்குவல் டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா RE regular expression dot compile of str2 கொடுத்துட்டேன். அண்ட் தென் மேட்ச் ஆஃப் RE டாட் சர்ச் ஆஃப் பேட்டர்ன் str1. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேட்டர்னில் str2ஓட வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அது போய் கம்பைல் ஆகிடும், பாஸ் ஆகிடும். அப்போ பேட்டர்னில் நம்ம str2வில் நமக்கு என்ன இருக்குது? ஹலோன்னு இருக்குது. அப்போ பேட்டர்னில் ஹலோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். இப்போ பேட்டர்னில் ஹலோன்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்சான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு RE டாட் சர்ச் ஆஃப் கொடுத்துட்டு பேட்டர்னில் நமக்கு என்ன இருக்குது? ஹலோ. இங்கே இருக்கிறதா நாங்கள் பாஸ் ஆகும் பேட்டர்னில் ஹலோ இருக்குது. str1ல் நமக்கு என்ன இருக்குது? str1ல் ஹலோ வேர்ல்டு இருக்குது. அப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டு பார்க்குது, ஹலோ வேர்ல்டு. இஃப் கண்டிஷனில் பார்க்க போகிறோம். பிரிண்ட்டு எஃப்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணும்போது எஃப் டைப் சொன்னோம் இல்லையா, எஃப்னு கொடுத்தாச்சு. str2ன்றது இங்கே str2ன்றது ஹலோ. அப்போது ஹலோன்னு கொடுத்துட்டு
இப்போ ரெண்டுமே இதில் இருக்குது. பேட்டர்னில் வந்து ஹலோ கம்மா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்குது. இப்போ STR2 ஃபவுண்ட் இன் STR1 கேட்குது. STR2ல என்ன இருக்குது? ஹலோ. STR1ல என்ன இருக்குது? ஹலோ வேர்ல்டு. அப்போ ஹலோ வேர்ல்டுக்குள்ளே ஹலோ இருக்கான்னு கேட்குது. எஸ், ஹலோ வேர்ல்டுக்குள்ளே ஹலோ இருக்குது தானே. அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ஹலோ ஃபவுண்ட் இன் ஹலோ வேர்ல்டு. அப்போ ஹலோ ஃபவுண்ட் இன் ஹலோ வேர்ல்டு வரும். ஒருவேளை அது வந்து மேட்சிங்காக இல்லைன்னா இந்த இடத்துல வந்துடும் ஹலோ வேறு ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோக்கு பதில் வெல்கம் கொடுத்துருந்தா வெல்கம் நாட் ஃபவுண்ட் இன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பேட்டர்னில் கால் ஆகிடும் ஸ்ட்ரிங் 2 அண்ட் தென் மேட்சான்னு பார்க்கும். இஃப் மேட்சாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எதுனா யூஸிங் இஸ் ஆப்ரேட்டர் மூலிமா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இஸ் ஆப்ரேட்டர் செக்ஸ் வெதர் போத் த ஆப்ரேட்டர்ஸ் ரெஃபரன்ஸ் டு தட் சேம் ஆப்ஜெக்ட் ஆர் நாட். இஸ் ஆப்ரேட்டர் மூலிமா ரெண்டும் வந்து சேம் ஸ்ட்ரிங்காக நம்ம சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் 1ல ஹலோன்னு கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் 2ல ஹலோன்னு கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் 3ல வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ட்ரிங் 1ல ஹலோ, ஸ்ட்ரிங் 2ல ஹலோ, ஸ்ட்ரிங் 3 வேர்ல்டு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் நம்ம என்ன கேட்குது? ஸ்ட்ரிங் 1 இஸ் ஸ்ட்ரிங் 2. இஸ்னா அர்த்தம் இருக்கா, ஸ்ட்ரிங் இஸ்னா அர்த்தம் இருக்குதா அப்படின்னு வரும். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வரும். ஸ்ட்ரிங் 1 என்ன இருக்குது? ஹலோ. இஸ்னா ஈக்குவலாக அப்படின்னு கேட்கும். இஸ் இதுவும் ஹலோ ரெண்டுமே இருக்குது. ஹலோவில் ஹலோ இருக்குது. அப்போ நமக்கு ட்ரூ வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் 3 என்ன இருக்குது? வேர்ல்டில் ஹலோ இருக்கா? நோ. அப்போ நமக்கு என்ன வரும்? ஃபால்ஸில் டோட்டல் நம்ம சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இஸ்ன்ற கீவேர்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதே மூலிமா வந்து ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ண நம்ம க்ரியேட் பண்ணுறது வச்சு யூஸிங் ஏ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறது வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணலாம். த்ரூ பெராமீட்டர்ஸ் வழியாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது டெஃப் கம்பேர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 கமா ஸ்ட்ரிங் 2. ஸ்ட்ரிங் 1ல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இங்கே கொடுத்துட்டோமா? ஓகே, இந்த இடத்துல வருது. சரி, ஓகே. கவுண்ட்டில் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கவுண்ட் 1 கவுண்ட் 2 0 0 கொடுத்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ இன் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு லென்த்தில் நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோன்னா இங்கே 1 2 3 1 2 3 4 5. அப்போது ஸ்ட்ரிங் 1ல் வந்து என்ன வருது? ஃபஸ்ட்டு நமக்கு 1 2 3 1 2 3 4 5. ஸ்ட்ரிங் 2ல் கால் ஆகி வந்துடுச்சா? இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஐ வந்து 0லேருந்து எடுத்துக்கணும். 0 இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1ஓட லென்த் எவ்வளோ? 1 2 3. அப்போ லென் ஆஃப் 3. ஸ்ட்ரிங்கோடைய 1 நமக்கு என்னது? 1 2 3 இருக்கு இல்லையா? 1 2 3னா 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் 1 ஐயோட வேல்யூ நமக்கு என்னது? 0 இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐயோட வேல்யூ என்னது? 0. ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 9க்குள்ளே தான் இருக்கணும். ரெண்டுமே வந்து அதுக்கு மேலே போகக்கூடாது. எஸ், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? count 1 equal to count 1 plus 1. அப்போது count equal to count 1 0 0 equal to 0 plus 1 அப்படின்னா வரும் கவுண்டோடைய வேல்யூ 1 plus equal to 1. அப்போ count equal to count plus 1 0 plus 1 1. அப்போ கவுண்டோடைய வேல்யூ நமக்கு என்ன வருது? 1ன்னு வருது. ஓகேவா? கவுண்டோட வேல்யூ நமக்கு என்னது? 1. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒவ்வொரு இதுவாக செக் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு இது செக் பண்ணிச்சா? ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ சாரி இங்கே 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு செக் பண்ணுது. ஃபஸ்ட்டு 1 ஸ்ட்ரிங் ஆஃப் 1 ஸ்ட்ரிங் ஆஃப் 1 வந்து 0வா? இல்லை 9. அப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது எத்தனை ஒன்றா கவுண்டோட வேல்யூ 3ன்னு வந்துடும். ஓகேவா? புரியுதுண்ணா நான் சொல்கிறது? இப்போது இங்கே வந்து ஸ்ட்ரிங்கோட வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஐக்கு ஐயோட லென்த்து வந்து 3. அப்போ நம்ம 1லேருந்து 3 வைக்கணும். இப்போது ஸ்ட்ரிங் வந்து 1 வந்து 1 வந்து 0வோட பெருசா 1 அண்ட் தென் ஸ்ட்ரிங் 1 வந்து 9ஓட சின்னதா. அப்போ நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு வேர்டு வரும்போது கவுண்ட் வந்து கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். கவுண்டோட வேல்யூ என்னது? 0 0 ப்ளஸ் 1 1. நெக்ஸ்ட்டு மறுபடியும் லூப் போகுதா? ஐயோட வேல்யூ 2 ஆகுது. 2 வரும்போது இந்த இடத்துல 2 வரும்போது கண்டிஷன் 2 ஆகுதா? அப்போது திருப்பியும் 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 2 ஆகிடும் இங்கே கவுண்டோட வேல்யூ. மறுபடியும் ஐயோட வேல்யூ 3. ஏன்னா 3 வரைக்கும் நம்ம லென்த்து போனோம். 3 வரும்போது இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ 3. அப்போ கவுண்ட் 1ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 3ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். ஏன்னா லென்த்து 3 வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்குது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென்த் ஆஃப் STR of 2. STR of 2 நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 1
2 3 4 5 அப்போ லென் ஆஃப் 5 வரைக்கும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லென் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு 1லேருந்து போகும் 1 to 5 வரைக்கும். 1ல் பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அப்போ கவுண்டோட வேல்யூ 1 வரும். மறுபடியும் இங்கே 2 போகும்போது +1 ஆட் ஆகும், கவுண்டோட வேல்யூ 2 ஆகும். நெக்ஸ்ட்டு 3 வரும்போது +1 ஆட் ஆகும், அப்போ கவுண்டோட வேல்யூ 3. அப் டு 5 வரைக்கும் போகும்போது கவுண்ட் 2ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும், 5ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ 5 வந்துடுச்சா, இப்போ வந்து ரிட்டர்ன் பார்க்கும். இப்போ கவுண்ட் 1 டபுள் ஈக்குவல் டு கவுண்ட் 2 பார்க்கும். இல்லை, கவுண்ட் 1ஓட வேல்யூ நமக்கு என்ன இருந்துச்சு 3, கவுண்ட் 2ஓட வேல்யூ 5. அப்போ இது வந்து கண்டிஷன், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, அது நமக்கு ஃபால்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோ. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், str ஆஃப் லென் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்கே hello 12 கொடுத்துருக்கோம். இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7. அப்போ str லென்த்து 7. ஒன்று ஒன்றா பார்க்கும்போது கவுண்ட் 7 வரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோன்னா 1 2 ஹலோன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதுவும் வந்து 7. அப்போ 7 வரும்போது ஈக்குவலாக வரும். ஈக்குவலாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா ட்ரூன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த லூப் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ண இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஸ்ட்ரிங் 1ஓடைய லென்த்தும் ஸ்ட்ரிங் 2ஓட லென்த்தும் ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரூன் டிஸ்பிளே ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நமக்கு ட்ரூன் டிஸ்பிளே ஆகும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஸ்ட்ரிங் கம்பாரிசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.